சில நாள்கள் எல்லாம் சரியா இல்லாத மாதிரி தான் இருக்கும். இந்த உலகம் நம்மிடம் எப்போது ஸ்ட்ராங்கா இருக்க சொல்லும், உயரமா நிற்க சொல்லும். ஆனா இயேசு சொல்றார், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். தன்னை தாழ்த்திக் கொள்வது வீக்னஸ் இல்ல, அது தேவனை நம்புற ஒரு அடையாளம். இந்த உலகம் பெருமையை போற்றுகிறது, தன்னை உயர்த்திக் கொள்ள நம்மை தூண்டுகிறது. ஆனால் இயேசு அதற்கு முற்றிலும் வித்தியாசமான ஒரு வார்த்தையை சொன்னார். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆவியில் எளிமை என்றால் நாம் பலவீனமானவர்கள் என்று ஒப்புக்கொள்வது. தேவனே, உம்மை இல்லாமல் என் வாழ்க்கை முழுமையல்ல என்று உணர்வது. நம் அறிவிலல்ல, நம் திறமையிலல்ல, நம் அனுபவத்திலல்ல, தேவனின் கிருபையில்தான் என் வாழ்க்கை நிற்கிறது என்று நம்புவதுதான் ஆவிக்குரிய எளிமை. அத்தகைய இருதயத்திற்கே தேவன் அருகில் வருகிறார். அத்தகைய மனிதனுக்கே இயேசு இந்த வாக்குத்தத்தத்தை அளிக்கிறார். பரலோக ராஜ்யம் உன்னுடையதே. இந்த உலகம் ஒரு நாள் உன்னை மறந்தாலும் உன் எளிமையை தேவன் ஒருபோதும் மறக்க மாட்டார். சில கண்ணீர்கள் யாருக்கும் தெரியாது, ஆனா தேவனுக்கு ஒன்றும் மறைவில்லை. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதலடைவார்கள். இந்த உலகத்தில் நம்மை சுற்றி பலர் சிரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அந்த சிரிப்புக்குள் ஒரு ஆழமான துயரம் மறைந்திருக்கிறது. யாருக்கும் சொல்ல முடியாத வலி, யாரும் பார்க்காத கண்ணீர், இரவுகளில் மட்டும் வெளியே வரும் வேதனை. சிலர் மனிதர்களால் புண்படுத்தப்படுகிறார்கள், சிலர் வாழ்க்கையால் சோர்ந்து போகிறார்கள், சிலர் ஜெபித்தும் பதில் வரவில்லை என்று மனதுக்குள் அழுகிறார்கள். அந்த நேரத்தில்தான் இயேசு நம்மை நோக்கி மிக மென்மையாக சொல்கிறார். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதலடைவார்கள். மத்தேயு 5:4. இந்த வசனம் துயரத்தை மறுக்கவில்லை, வலியை சிறிதாக காட்டவில்லை. ஆனால் துயரத்தின் முடிவில் தேவனுடைய ஆறுதல் உறுதி என்று சொல்கிறது. மனிதர்கள் உன்னை புரிந்து கொள்ளாமல் போகலாம், உன் கண்ணீரை மதிக்காமல் போகலாம். ஆனால் ஒரு கண்ணீரும் வீணாகாதபடி எண்ணும் தேவனுண்டு. தாவீது சொன்னான், நான் அழுத கண்ணீரை நீர் உமது புத்தகத்தில் எழுதினீர் என்று. அப்படியானால் இன்று நீ துயரப்படுகிறாயானால் நீ தோற்றவனில்லை, நீ தேவனுடைய கவனத்தில் இருக்கிறவன். உன் துயரம் உன்னை தேவனிடம் இன்னும் நெருக்கமாக கொண்டு வருகிறதே, அதுவே உன் பாக்கியம். இன்று நீ தனியாக இல்லை. இந்த நிமிஷத்திலேயே தேவனுடைய ஆறுதல் உன் இதயத்தை சுற்றிக் கொண்டிருக்கிறது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் நிச்சயமாக ஆறுதலடைவார்கள். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆறுதலாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உன் கண்ணீர், உன் தாழ்மை வீணாகப் போகவில்லை. தாழ்மையில் ஆசிர்வாதம் உண்டு, கண்ணீரில் ஆறுதல் உண்டு.